ஸோ இப்போ நம்ம வந்து அது என்ன பாதகம் ஒரு மாணவனுக்குன்றதை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்களன்னா எஜுகேஷனுக்கு இந்த ஏஐ எந்த அளவுக்கு பயன்படும், அதாவது மாணவன் கற்றுக்கொள்ள இந்த ஏஐ பயன்படுமா அப்படின்னா மிக மிகவும் பயன்படும். இதுக்கு வெரி ஓன் எக்ஸாம்பிள்ன்றது பார்த்திங்களன்னா, நம்ம தேடி 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 லைப்ரரியில் ஒரு புக்கை பிடிச்சி அதை படித்து அதுலேருந்து ஒன்று எடுத்ததுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது அதில் ஈஸியாக நம்மளை வந்து இன்ஃபர்மேஷன் நம்மளை ரீச் ஆச்சு. நான் முதல்ல வந்து லூமியர் பிரதர்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து லீவிங் ஃப்ரம் த ஃபேக்ட்ரின்ற ஒரு படத்தை தான் அவங்க பண்ணாங்கன்னும் பொழுது நான் எதோ கற்பனை பண்ணேன். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பெரிய சண்டை போட்டிருப்பாங்க ஒர்க்கர்ஸ். ஏன்னா நம்ம படம் அந்த மாதிரியான ஒரு படங்களை நம்ம பார்த்து அதில் நான் புரிததுனால அது ஒரு படமாக நான் கற்பனை பண்ணேன். லீவிங் த ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது, பிரேக்கிங் த வால் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ன்ற மாதிரி நான் அந்த படத்தை பார்க்கும் வரை நினைத்து கொண்டிருந்தேன். எப்போ இன்டர்நெட்டில் லீவிங் த ஃபேக்ட்ரின்ற வீடியோ பார்த்தனோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இட் இஸ் அ சிம்பிள் டாக்குமெண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஜஸ்ட் கம்மிங் அவுட் ஆஃப் த ஃபேக்ட்ரி. அதுதான் லூமியர் பிரதர்ஸ் உடைய முதல் படம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எனக்கு எப்போ புரிஞ்சதுன்னா அது இன்டர்நெட்டில் அந்த படத்தை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்பறம் தான். நான் டெக்ஸ்டாக படித்தவர்களையும் என்னுடைய புரிதல் அது ஒரு முழு திரைப்படம் என்ற புரிதல் தான் நான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகுது அப்படின்னும் போது அப்போ தான் நம்ம நிறைய கற்றல் வருது. லிபரேட்டட், இன்ஃபேக்ட் இன்டர்நெட் ஹஸ் லிபரேட்டட் த எஜுகேஷன். இப்போ ஏஐ அப்படிங்கிறது ரீசெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு கான்செப்டை ஏஐ மூலமாக ஒரு குழந்தைகளுக்கு ஒரு வகுப்பில் சொல்லி கொடுக்குறதும் ஒரு டீச்சர் மூலமாக சொல்லி கொடுக்குறதும் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே எஃபெக்டிவாக தான் இருக்குது. ரெண்டுலையுமே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. அந்த லேர்னிங்னு பார்த்திங்கன்னா எகைன் த இண்டிவிஜுவல் குழந்தைகளை பொறுத்து அது மாறுகிறது திரும்பவும். அதே போல் தான் ஏஐயில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. அதை பயன்படுத்தக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் மாணவர்களை பொறுத்து அதோடைய பயன்பாடுன்றது வேறுபடும். இன்டர்நெட்டும் இருக்குது, அந்த இன்டர்நெட்டில் எல்லா விஷயமும் கொட்டி கிடக்கு. இப்போ நான் ஏஐ பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா நானும் இந்த இன்டர்நெட்லேருந்து கற்றுக்கிட்டது தான். இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு தான் அர்த்தமே தவிர உங்களுக்கு தெரியலங்கிறது அர்த்தம் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொட்டி கிடக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் தேடி அதை எடுக்கணும். அதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு நீர்நிலை, ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அதில் மேலே பார்த்திங்களான்னா எல்லாமே இந்த குப்பைகள் மிதந்துட்டுருக்கோம். நம்ம உள்ளே போகும்பொழுது தான் அதோடைய முத்துக்களையும் மீனையும் பிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் அப்படின்னு மேம்போக்காக நம்ம அதை பார்த்தோம்னா அதில் எல்லாமே இந்த குப்பைகள் தான் கொட்டி கிடக்கும். நம்ம அந்த குப்பையை தான் கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்போம். மாணவர்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நீங்கள் தேடி போகணுமே தவிர உங்களை எது அடைகிறது, உங்கள் கண்ணுக்கு முன்னால் இது ஈஸியாக கிடைக்குதுன்றதை நீங்கள் போய் பார்த்துட்டு அதை கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தீங்களே உங்களுடைய லேர்னிங் அப்படிங்கிறது வந்து, அதாவது இன்னொருத்தனுக்கு நீங்கள் அடிமையாக தான் வாழ்ந்துட்டே இருப்பீங்க. நம்ம அந்த இடத்துல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா நான் தேடி பிடிச்சி அதை கற்றுக்கணும். கற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக நம்ம இன்டர்நெட் எப்படி ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்ததோ அந்த மாதிரி ஏஐ அனதர் ரெவல்யூஷனை கொண்டு வந்திருக்கு. இதை அழகாக மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் எனில் கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு தங்கம் எப்படினாலும் சொல்லலாம். அவ்வளோ ஒரு விஷயந்தான் நமக்கு ஏஐ கையில் கிடச்சிருக்கிறது. ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து கற்றுக்கொள்வதற்கு மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு டூலாகவும் கண்டிப்பாக இருக்கும்.